நம்ம வீட்டை காக்கிறதுக்கு திஷ்டி பூசணி, நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை, நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகளை விளக்க நம்ம வீட்டில் திஷ்டி எப்படி எடுக்கணும், பூசணியில் எப்படி எடுக்கணும். வெள்ளை பூசணி, இந்த வெள்ளை பூசணியில் இது கொஞ்சம் வெள்ளை பூசணியில் பெரும் பூசணி, இது அளவான சிறிய பூசணி. இந்த பூசணியை வச்சு நம்மளுடைய குலதெய்வத்தை நினைச்சு நாம திஷ்டி எடுக்கும்போது நம்ம வீட்டை நாம காத்துக்க முடியும். எப்படி சொல்றது அப்படின்னா, நமக்கு வர்ற கஷ்டங்களை சரி பண்றதுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்க எல்லாத்துக்கும் இது பெரிய உதவியா இருக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனை, ஏன்னா இது ஒரு காவுக்கு சமம். இது ஒரு சைவ காவு. இது சிறுசா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் ஒரு சைவ காவு. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்பேற்பட்ட ஒரு தீய சக்திகள் வீட்டில் இருந்தாலும், அது காத்தாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், பில்லியாக இருக்கலாம், சூனியமாக இருக்கலாம், செய்வனையா இருக்கலாம், ஏவலா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம வீட்டில் செய்யற இந்த பூசணியில நாம சரி பண்ணிக்க முடியும். சரிங்க, எப்படி சரி பண்றது? இந்த பூசணியில பல வகை இருக்கு. இந்த பூசணியில இது முழு பூசணி எடுத்து அப்படியே நான் அதை சுத்தி நான் காவா உடைக்கலாம், இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடும். அதே சமயம் இதுல நான் ஒரு சூடத்தை வச்சு அந்த சூடத்தை வெறும் சூடத்தை மட்டுமே வச்சு நான் அதை சுத்தலாம். இதை வெறும் சூடத்தை மட்டுமே வச்சு நான் சுத்தலாம். அதே மாதிரி இதை நான் மேலே மட்டும் அறுத்து அதுக்குள்ள குங்குமம் வச்சு அதுக்கு மேலே சூடத்தை வச்சு நான் திஷ்டி எடுக்கலாம். அதே மாதிரி இதை ரெண்டா அறுத்து மேலே குங்குமம் தளம்பி நான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாலும் வீட்டுக்குள்ளே எத்தனை எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் எல்லாத்தையும் இது இழுத்து வச்சுக்கிறோம். இது இழுத்து வச்சிருச்சு அப்படின்னா வீடு சுத்தமாயிரும். இதை நம்ம ஆற்றுல எரிஞ்சிடணும். சரிங்களா? அதே சமயம் வீட்டில் தெய்வம் வர்றதுக்கு கால பைரவருக்கு நாம் இதில் விளக்கும் போடலாம். இப்போ இந்த திஷ்டி பூசணி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த எதிர் சக்திகளை, தீய சக்திகளை எதிர்த்து சண்டையிட நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய குலதெய்வங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆகச் சிறந்த வித்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. சரிங்களா? சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம்? இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு, இந்த விளக்கு குலதெய்வத்துக்காக இந்த விளக்கை போட்டிருக்கோம். அந்த குலதெய்வத்தை நினைச்சு இந்த விளக்காக நினைச்சு நாம வணங்கி நாம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமா ஒரு திஷ்டி எடுக்கணும். சாதாரணமா திஷ்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னா அந்த தீய சக்தியை நான் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சூடம், குங்குமம், இந்த திரி, விளக்கு இது எல்லாமே போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. இந்த பூசணி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூசணியை வச்சு கையில் வச்சு வெறும் பூசணியை மட்டுமே வச்சு நீங்கள் சுற்றி, அது எங்கே, அதாவது அது கோவிலாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய வீடாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடமாகவும் இருக்கலாம். எந்த இடத்துல ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகள் இருக்குது, ஒரு தீவினைகள் இருக்குது, ஒரு முடக்கம் இருக்குது, ஒரு வளர்ச்சி இல்லைன்னு நீங்கள் எந்த இடத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்த இதே மாதிரி ஒரு வெள்ளை பூசணி வாங்கி இந்த வெள்ளை பூசணியை உங்கள் வீட்டில் வலப்பக்கமும் இடப்பக்கமும் 3 சுற்று சுற்றி நீங்கள் வெளியே போய் நீங்கள் உடைக்கணும். வெளியே உடைக்கணும், இல்லை முச்சந்தியில் உடைக்கணும். கீழே விழுந்து உடைக்கலானாலும் மறுபடியும் தூக்கி போட்டு மறுபடியும் உடைக்கணும். இது செதறணும். செதறந்ததுக்கு அப்புறம் வரும்போது கை காலை கழுவிட்டு வரணும், இல்லை அப்படின்னா தலையில் குளிச்சுட்டு வரணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த பூசணியானது, இதில் இருக்க உயிர் சக்தி இங்கே இருக்கிற தீய சக்திகள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். இது ஒன்று. சரிங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இருக்குல்ல, இதே இந்த பூசணியில சூடம் வச்சு, எப்படி அப்படின்னா இந்த வெறும் பூசணியில இது மாதிரி ஒரு சூடம் வச்சு, இந்த சூடம் வச்சு இதை வச்சு இப்படியே தூக்கி இதை நீங்க சுத்தலாம். இப்படியே உங்க வீட்டில் இருக்கிற எல்லைய, நீங்க இருக்கிற இடத்த, எந்த இடத்துல தீவினைகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்க இதை அப்படியே நீங்க 3 தடவை நீங்க இதை சுத்தலாம். அதை சுத்தி வெளியே போய் சூடத்தை கீழே கொட்டிட்டு நீங்க இதை உடைக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். அப்பேற்பட்ட உயிர் சக்தி. இது யாரால? நம்மளுடைய குலதெய்வம். இதை யாரு செய்யணும் அப்படின்னா, இதை எல்லாருமே செய்யலாம். ஆனா சாமியாடி, அந்த இடத்துல யாராவது சாமியாடிகள் இருந்தாங்கன்னா, சாமியை சுமக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க தாராளமா செய்யலாம். உங்க சாமி ஊக்கமா நிற்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையும் இது காத்து கொடுக்கும். சரிங்க, இது இல்லாம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதவே
இன்னும் கொஞ்சம் ஊக்கமா ரொம்ப இருக்கு, கண் திருஷ்டி பார்வ திருஷ்டி ரொம்ப இருக்கு அப்படின்னா இதே பூசணியை நடுவுல நான்கா ஒரு சின்னதா அறுக்கணும். இப்படி ஒரு சின்ன ஒரு சதுரமா அறுத்து இதை சதுரமா அறுத்து இதில் நீங்கள் எடுத்து இதை வெளியே வச்சு இதை இன்னும் கொஞ்சம் ஓரளவு இதை குடைஞ்சு இதுக்கு உள்ள உக்கிரமா இருக்கிற சக்தியை வெளியேற்றுறதுக்கு இதுக்குள்ள இந்த குங்குமம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குங்குமத்தை நல்லா நாலா பக்கமும் இந்த குங்குமத்தை நல்லா தடவி இதுக்குள்ள அந்த சூடத்தை வச்சு அதே சமயம் அதுக்குள்ள ஒரு காசு 2 காசு உள்ள போடணும். காசை உள்ள போட்டு நீங்க இருக்கீங்களா இதை நீங்க அறுத்து வச்சிருக்கீங்களா, இந்த அறுத்ததை மறுபடியும் உள்ள போட்டு இதை நல்லா உள்ள திணிச்சு விட்டு இது மேற்பகுதியை மூடி நல்லா இதை அமுக்கி இது மேற்பகுதியை மூடி மேலே சூடத்தை வச்சு இதே மாதிரி நீங்கள் சுற்றலாம். இது என்ன பண்ணும், உக்கிரமா என்ன இருந்தாலும் அதனுடைய சக்தியால் எல்லாத்தையும் உள்ள இழுத்து வச்சு எப்பேற்பட்ட தீவினைகளாக இருந்தாலும் இதை உள்ள இழுத்து வச்சு வெளியே வீட்டை விட்டு எல்லையை விட்டு இல்லை அந்த மனுஷன் மேலே இருக்கிறத விட்டு வெளியேற்றி அது சுத்தப்படுத்தி கொடுக்கும். வீட்டை சுத்தப்படுத்தி கொடுக்கும், நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கும். அதாவதுங்க பூசணிங்கிறது ஒரு பெரும் காவு. இப்பயும் மறுபடியும் சொல்கிறேன், இது பெரிய காவு. இதுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. தெய்வத்தை நினைச்சு இதில் இருக்கிற நாம் திருஷ்டி எடுக்கும்போது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு இறைச்சிக்கிட்டு வெளியே உள்ள போயிடும், வெளியே இழுத்து எரிஞ்சிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது தான் இந்த பூசணிங்க. சரி, இது ஒன்று. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணிட்டோம், இருந்தாலும் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இதை இருக்குல்ல, இதை ரெண்டா நீங்கள் நறுக்கணும். ரெண்டா நறுக்கி இதை ரெண்டா எடுத்து வச்சு இதில் ஒன்று இந்த குங்குமம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குங்குமத்தை மேலே நல்லா தடவி இதை அப்படியே உங்கள் வீட்டில் ஒன்றை கன்னி மூலையிலையும் ஒன்று ஈசானி மூலையிலையும் நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையும் இது ஃபுல்லாக அன்று இரவு ஒரு நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் இழுத்து இதுக்குள்ளே வச்சுக்கிறோம். இதை மறுநாள் நீங்கள் ஆற்றுல விடணும். இது ஒன்று. அதே சமயம் இதே பூசணியை ரெண்டா வெட்டி நீங்கள் கால பைரவருக்கு விளக்கு போடலாம். இதை நீங்கள் நல்லா குடைஞ்சு அதுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள குங்குமத்தை வச்சு அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே திரியை வச்சு நீங்கள் கால பைரவருக்கு நீங்கள் விளக்கு போடலாம். சரிங்க, இத்தனை இருக்கு. ஒரு பூசணியில் நாம் இத்தனை செய்யலாம். இருந்தாலும் இப்போ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது, வீட்டில் சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, வாரத்தில் ஒரு தடவை அல்லது மாதத்தில் ஒரு தடவை இதே மாதிரி ஒரு சின்ன வெள்ளை பூசணியை வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதில் ஒரு சூடத்தை வச்சு வீட்டில் அழகாக சுற்றி நீங்கள் வெளியே அடிச்சிடணும். எப்படி ஒரு எலுமிச்சம்பழத்தை சுற்றி நீங்கள் அடிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் அடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி வெள்ளை பூசணியை வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் கால பைரவர் எல்லையில் கோவிலில் இதை ரெண்டா அறுத்து உள்ளே இருக்கிறத குடைஞ்சு அதுக்குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி இந்த தீரியில் நீங்கள் விளக்கு போட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றி கொடுப்பார். அதாவதுங்க இன்றைக்கி நான் சொல்கிற இந்த சாங்கியம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிலது தெரியும், ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான சாங்கியங்கிறதுனால அன்பர்களுக்கு நான் இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். உங்களுக்கு நீங்கள் எப்பெல்லாம் உங்களை மீறி ஒரு சக்தி உங்கள்கிட்ட ஆட்கொள்ளுது, உங்களை ஏதோ பலவீனப்படுத்துது, உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் வருது, அதுபோன்று பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஆக சிறந்த உங்களுடைய குலதெய்வம் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பூசணியை சுற்றி எடுக்கிற முறை இருக்கு.
இது என்ன பண்ணணும், ஒரே ஒரு விஷயம், அதை சுற்றிட்டிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும், இல்லைன்னா கை காலை கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு தான் உள்ளே வரணும். அதே சமயம் இதை நீங்கள் அறுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா இதை மறுநாள் நீங்கள் ஆற்றுல விடணும், இல்லைனா நீரில் விடணும். அதே சமயம் வெளியே உடைக்கும் போது நல்லா ஒரு தடவைக்கு 3 தடவை தூக்கி போட்டு நல்லா உள்ளே இருக்கிறது செதற மாதிரி உடைக்கணும். உடைச்சிட்டு கையால் கழுவிட்டு உள்ளே வரணும். ரொம்ப உக்கிரமாக இருந்தால் அது மாதிரி முழு பூசணியை போட்டு சுற்றணும். இல்லை அப்படின்னா அதில் ஒரு சூடத்தை வச்சு சுற்றணும். இல்லை அப்படின்னா நடுவில் எடுத்து அதுக்கு உள்ள குங்குமத்தை போட்டு சூடத்தை வச்சு இதை சுற்றி வெளியே உடைக்கணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது சாமியாடிகளுக்கு உதவியாக இருக்கும். தீய சக்திகளில் ஒரு சில பேர், ஒரு சில குடும்பங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அது போன்ற நேரங்களில் இந்த சாங்கியம் செஞ்சீங்கன்னா இந்த சாங்கியம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களை அழகாக சந்தோஷமாக இயல்பாக வாழ வைக்கும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிந்த ஒரு சில மிகப்பெரிய காவு, சைவ காவு, பூசணி திருஷ்டி எடுத்து நம்ம வீட்டை, நாம் இருக்கிற எல்லையை, நாம் தொழில் செய்கிற இடத்த, நாம் வளர்க்கும் கால்நடை இருக்கும் இடத்த நாம் எப்படி பராமரிக்க முடியும் அப்படின்னு குலதெய்வத்தோட அனுகிரகத்தில் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாரும் நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, அந்த இடமும் சரி உங்களுடைய உள்ளமும் உடலும் சரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். யாரோ ஒரு ஆள் கை கொடுத்து நம்மளை காத்து நின்ன மாதிரி நீங்கள் உணர்வீங்க. ஏன் அப்படின்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பூசணி, திருஷ்டி பூசணி சுற்றும் முறை தான், அந்த சாங்கியத்தை தான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.